வெல்கம் டு அருமுருகா அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கே கிளம்ப போகிறோன்னா, இன்றைக்கினா இது சிவராத்திரி இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். அது அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. 2-3 நாள் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நேராக அழகாக கிளம்பி பைக்கெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு நேராக சிவன் கோயிலுக்கு தான் கிளம்பி போனோம் பார்த்துக்கோங்க. இந்த ஊரில் எப்படின்னா போகிற வர இடத்துலலாம் நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்துக்கோ. அப்படியே போயிட்டு கோயிலுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு பண்ணி அப்படின்னு பிரசாதம்லாம் வாங்கிட்டு போவோம். அதை கொண்டு அப்படியே கொண்டு உள்ளே அவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் வரணும் பார்த்துக்கோ. இல்லாட்டி சிலவங்க உள்ளே போய் அபிஷேகம் பண்ணிட்டு வருவாங்க போல். அழகாக இருந்துச்சு இந்த கோயில் பார்க்குறதுக்கு. கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படியே நாங்கள் மெல்ல உள்ளே தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். ரொம்ப அழகான கோயில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரில. உள்ளே போனதுமே மைண்ட் அவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷாக ஆன மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. சாமியும் நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு. நான் உங்களுக்கு இதை ஸ்லோ மோஷனில் தான் காட்டியிருக்கேன். நான் ரொம்ப அதை எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதையும் மீறி வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அதிலலாம் உட்காந்து லேடிஸ் எல்லாருமே உட்காந்து பஜனை படிக்கிறாங்க. அப்புறம் விதவிதமாக பாட்டு படிக்கிறாங்க. பஜனை பாட்டெல்லாம் ஒன்று தான், எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. சரி நம்ம சாமி கும்பிட்டாச்சு, நம்ம அடுத்த வேலைக்கு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதிலேருந்து நேராக நாங்கள் கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, நம்ம எங்கே போகிறோமோ அங்குள்ள காம்பவுண்டில் எல்லாமே இந்த கபடி, யோகா, குருவி, யானை அப்படின்னு விதவிதமாக ட்ராயிங் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க யூபி ரொம்ப அசிங்கமாக இருக்கும், இது நீட்டாகவே இருக்காது அப்படின்லாம் நினச்சிட்டு தான் நானும் வந்தேன். ஆனால் நான் இருக்கிற ஏரியா உண்மையாகவே சொல்லணும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே வேணாலும் பாருங்கள். காம்பவுண்டில் ஃபுல்லாமே எல்லா வால்லையுமே ஏதாவது ஒரு பெயிண்டிங் இருக்கும். அது சூப்பராக இருக்கும். இல்லாட்டி 3D பெயிண்டிங் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே தான் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கோங்க. எல்லா ஏரியாவுமே சரி, நான் இருக்கிற ஏரியா எல்லாமே உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வரோம். 2 குதிரை வண்டியில் போயிட்டுருக்காங்க. அதையும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. விட்டால் நம்ம மேலேயே விட்டு ஏற்றிடுவானோ போல். குதிரையே ரோட்டில் ஓட்டுறாங்க, வரப்போகிற வண்டி மேலே விட்டு தள்ளிடுவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். நான் அப்படி தான் குதிரை கிட்ட தான் வந்துச்சு பார்த்துக்கோங்க. எல்லா சிக்னல்லையுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிலை இருக்கும். நம்ம ஊர் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப அழகழகான சிலையாக இருக்கும். அந்த ஊரோட அந்த யோகா பண்ணுற சிலை, அப்புறம் அந்த ராஜாமார் சிலை, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற மாதிரி, சிவன் பார்வதியோட கை இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் சிலை இங்கே நிறைய உண்டு. அதெல்லாம் எடுக்கலான்ட்டு தான் பார்க்கேன். ஏன்னா எனக்கு எடுக்கிற மாதிரி வாட்டமாகவே வரமாட்டேங்குது பைக்கில். இது யோகா பண்ணுற சிலை. அப்புறம் இந்த கோயில் கூட்டம், சரியான கூட்டம் தான். இந்த கோயிலுக்கு தான் வந்தோம். அப்புறம் அந்த கோயிலும் கூட்டமாக இருந்ததுனால சரி வண்டியை கும்பமேளா நடக்கிற இடத்துக்கு விட்டுறலாமே அப்படின்னு அங்கே நேராக கிளம்பியாச்சு. இங்கேருந்து போகும்போதே லைட்டிங் அது இதுன்னு இருந்துச்சு. நாங்கள் இதுதான் லாஸ்ட் நாள் பார்த்துக்கோங்க. நல்ல வேளை லாஸ்ட் நாளுக்காவது கோயிலுக்கு போயிட்டு எப்படியாவது இங்கே வந்தோமே அப்படின்னு தான் வந்தோம். அப்புறம் பைக்கை ஒரு ஓரமாக விட்டுட்டு அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பிச்சாச்சு. கடை கனிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கடை, நம்ம ஊரில் உள்ள அந்த சாமி பொருட்கள் எல்லாமே இங்கே இருந்துச்சு. வளையல், சீப்பு, கண்ணாடி, பாத்திரம், ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. நீங்களுமே இந்த கடையெல்லாம் பாருங்கள். ஊறுகாய் கடையெல்லாம் பார்த்தேன். ஊறுகாயெல்லாம் விதவிதமான ஊறுகாய். தக்காளி ஊறுகாய் நம்ம தெரியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, அது ஒன்றுமே தெரியல. நமக்கு தெரிஞ்சது தக்காளி ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், வெஜிடபிள்ஸ் ஊறுகாய். அதில் நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே போயிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தோம். எல்லாமே சீப் விலைக்கு தான் போட்டிருந்தாங்க. நான் ஒன்றுமே வாங்கலை. அப்புறம் வளையல் கடையெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ வளையலையும் வாங்கலாம் போல தான் தோணும். இந்த கப்பு, செராமிக் கப்பு ஐட்டம்ஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இதில் செராமிக்கும் இருக்குது, கண்ணாடி பொருட்களும் இருக்குது. எல்லாமே வாங்கணும் போல் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எதுவுமே வாங்கலை. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வீட்டுக்கு போகிற டைமில் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இந்த வளையல் கடையை பாருங்கள். வளையல்லாம் அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மூங்கில் வச்சு செய்கிறது தான் இது ஃபுல்லாமே உண்மையாகவே சொல்லணும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மூங்கிலே வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க, ஃப்ளவர் வாஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் செயின், கம்மல், வளையல், பெரிய பெரிய மாடல் செயினாக வச்சுருந்தாங்க. நான் அதெல்லாம் போட மாட்டேன்.
சும்மா பார்த்தேன். ஆனா எல்லாமே அழகா இருந்தது. ஆனா ரேட்லாம் நான் கேட்டுக்கல. ஒரு வேளை அந்த ஒரு கிண்ணத்துல இருக்கிறது வந்து ரூ. 100 அது மட்டும் தெரியும். அந்த இன்ஸ்டாகிராம்ல கூட எதுக்கு கிண்ணத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கிண்ணத்துல இருக்கிற வளையல் வந்து ரூ. 100. இந்த ஸ்டோன் வளையல்லாம் வந்து ரூ. 200 அப்படிங்கச்ச நான் உண்மையிலே அதுக்கு ஒர்த்து மாரி தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ஷைனிங்கா இருக்கும். டிஃப்ரெண்ட்டா கலெக்ஷன் இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இங்க வந்தா இந்த ஊர் முட்டாய் போல இதெல்லாம். இந்த நம்ம 90ஸ் கிட் முட்டாய் மாரி இங்க உள்ள முட்டாய். நெறைய சீரக முட்டாயிலேயே நெறைய வெரைட்டி வச்சிருக்காங்க. ஒரு வேள அது இங்க உள்ள யூஸ் பண்ணுவாங்க போல. நேரா வந்தோம். வேற என்ன கடைலாம் இருக்குன்னு இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் பார்த்துக்கோங்க. இந்த மரண கிணறுலாம் இருந்தது. போலான்ட்டு பார்த்தோம். நேரம் ஆயிட்டு. அந்த அன்னைக்கு போல அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வரலான்னு போனோம். பசிக்குதுல நமக்கு. பசிச்சதுல என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டு அடுத்து போய் சாப்பிடணும் அப்படின்ட்டு தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். அப்புறம் ஒரு பொண்ணு வந்து திடீர்னு துப்பாக்கி தூக்கிட்டு வந்தா. எதுக்குடா இவ துப்பாக்கி தூக்கிட்டு வரான்னு பார்த்தா பலூன் ஷூட் பண்றா. சரி நீ ஒரு பக்கம் பண்ணு. நாங்க ஒரு பக்கம் நீ துப்பாக்கியில நீ ஷூட் பண்ணு. நான் கேமரால ஷூட் பண்றேன் அப்படின்னு நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்க ஒரு பிளாஸ்டிக் மரம் இருந்துச்சு. அத வாங்கலான்னு பார்த்தோம். அது அப்புறம் நம்ம இருக்க போறதே கொஞ்ச நாள் இங்க. அப்புறம் எதுக்கு இது அப்படின்ட்டு அத வாங்காம வந்தாச்சு. காட்டன் சாரி, செப்பல்லாம் உண்மையிலேயே 200 தான். ஆனா ரொம்ப அழகா இருந்தது. ஆனா ஒர்த்தான்னு தெரியல. ஆனா எல்லாமே அழகா இருந்தது. மேட்லாம் அந்த ஹால்ல போடுற மேட்லாம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. வளையல், ஃபோட்டோ ஃப்ரேம் தான் உண்மையாவே சொல்லணும். 3D ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது. ரொம்ப ஒளருது. ஏன் ஒளருதுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் மூங்கில்ல வளையல் ஒரு பக்கம், மூங்கில்ல கிளிப்பு ஒரு பக்கம். நான் இப்போ தான் மூங்கில்ல வளையல் கிளிப்பெல்லாம் பார்க்கேன். அப்புறம் இன்னொரு கடைய போட்டிருந்தாங்க. எது எடுத்தாலும் ரூ. 30 அப்படின்ட்டு. சரி அதுக்குள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு பார்க்க அது எல்லாமே ஏதோ பழைய பொருள் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுமே அப்படின்னு வாங்கிட்டேன். அதுக்கு அவங்க ரேட் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன ஹிந்தி தெரியாதுல்ல, அதனால நம்ம ரேட் பேச போகிறது கிடையாது. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்து அங்கே பக்கம் ராக்கெட்டுங்க மாதிரி ஹெலிகாப்டர் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தால் உருண்டையாக உருட்டி வச்சுருக்காங்க. இது என்னன்னு கேட்டால் ஆலு டிக்கி அப்படிங்காங்க. நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படின்னு இந்த ஊரில் ஃபேமஸ் என்னது சோளாபூரினாங்க. அதையும் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். தோசைன்னு ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் தோசை எனக்கு வெறுத்துரும். அந்த தோசையை நான் சாப்பிடவே இல்லை. அதனால் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி நான் திரும்ப போய் ஒரு கான் வாங்கி சாப்பிட்டோம். அதை வாங்கி இங்கே சாப்பிட்ட பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தான்னு சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்கே போய் ஒரு வீட்டுக்கு வர வழியில் பார்க்க ஒரு எருமை மாட்டு மேலே ஒரு பொண்ணு ஏறிக்கிட்டு இருந்தா. இவன் என்னடா பண்ணுறா அப்படின்னு பார்க்க ஏறி பார்க்குறா. அவளுக்கு ஏற முடியல. நீ ஒரு பக்கம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த ஒரு ராட்டை பார்க்கச்சே எனக்கு கீழே நின்று பார்க்கச்சே தலைகீழே போன மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ராட்டே தலைகீழே தான் போயிட்டு வருது. சரி அப்படின்னு பொற்காட்சிக்கு ஒரு குட் பையை போட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. ஆனால் சிவராத்திரி எதுவும் அந்த ஊரே ஜெகஜோதியாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக லைட்டு. இந்த சிவனோட கண்ணு மாதிரி லைட் இருக்குது. ஒரு பக்கம் கலராக மரத்தில் லைட்டு எரியுது. உண்மையாகவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே நேராக அப்படியே மெல்ல கிளம்பி வரோம். வரும்போதே திடீர்னு ஒரு கோயிலை பார்த்தா அந்த கோயிலில் வந்து குதிரை மேலே குதிரை வண்டி கோயில் மேலே நிற்கி. இது என்னடா கோயில்னு பார்க்க அது ஒரு கோயிலாம், சிவன் கோயிலாம். அதுவும் சிவன் கோயிலா ராமர் கோயிலான்னு தெரியல, ஏதோ ஒரு கோயில். அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்துச்சு பார்த்துக்கோங்க. திடீர்னு வந்துட்டுருக்கோம். ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடா இங்கே கூட்டமாக இருக்குது அப்படின்னு வண்டியை ஓரமாக கட்டி பார்க்கும். அங்கே ஒருத்தர் கெட்டை போட்டு இந்த சிவன் மாதிரி அகோரி மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தார். வண்டியை ஓரமாக நுப்பாட்டு நம்ம ஒரு அட்டண்டன்ஸை போடும் அப்படின்ட்டு உள்ளே பார்த்தோம். கூட்டத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி ஊடையில் பேர்லாம் பார்க்க ஒருத்தன் உள்ளே விட மாட்டேங்காங்க போல். இவங்க வண்டியை நுப்பாட்டினாங்க. நான் உள்ளே நுழைஞ்சிட்டேனே. என்ன தான் பண்ணுதாங்கன்னு பார்த்தேன். தலை நிறைய சடெல்லாம் போட்டு முகம் ஃபுல்லாக கருப்பு கலர்லாம் பூசி ஒரு வித்தியாசமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. என் நேரம் என்னவோ நான் போகவும் ஒரு ஃபியூ செகண்டில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அட போங்கடா சாமி அப்படின்னு நாங்கள் அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலான்ட்டு தான் பார்த்தேன். இவர் நிற்கிறதோட பாட்டு நின்று போச்சு. நாங்கள் அந்த அன்னைக்கு கிளம்பி ஆரம்பிச்சாச்சு. அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு ஓரமாக வரோம். நாங்கள் ரெகுலராக வர பழக்கடை. இங்கே வந்து எல்லா பழமுமே இருக்கும். நிறைய ஏன்னா நமக்கு தெரியாத பழங்கள்லாம் நிறைய இருக்கும். அதனால இந்த சைடு இருக்கிற பழக்கடைக்கு தான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வாங்கிறதுக்கு வருவோம். அப்புறம் இந்த லாங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். நன்றி.